இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் பனானா. ஆல்ரெடி நான் ஃப்ளவரிங் பனானா பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். இதில் என்னென்னு ஒரே நேரத்தில் நம்ம ஃப்ளவரிங் பனானா பார்த்திங்கன்னா ஒரு 4 பூனா பூத்துருக்கு. இந்த ஃப்ளவரிங் பனானாவில் பார்த்திங்கன்னா அப்படியே சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். வேறு பெருசாக பயன்படுத்த மாட்டாங்க. இது ஒரு ஆர்னமெண்டல் பனானா வெரைட்டி தான். இதோட இலைகளை வந்து சாப்பிட பயன்படுத்திக்கலாம். இந்த ஃப்ளவரிங் பனானா பார்த்திங்கன்னா இதோட வாழைப்பழங்கள் வந்து அப்படியே நேச்சுரலாக இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் வெரைட்டி அப்படின்றதால நம்மளோட கமர்ஷியல் வர வெரைட்டி மாதிரி எது மரபணு மாற்றமும் படாத ஒரு ரகம் அப்படின்றதால நேச்சுரலில் ஆரம்பத்தில் பனானா எப்படி அந்த வாழைப்பழத்து உள்ளே இருக்க விதைகள் வந்து பெரிய பெரிய சைஸான விதைகளாக அந்த மாதிரி தான் இதோட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமான பெரிய விதைகளாக இருக்கும். அந்த சீப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா பிஞ்சும் வந்து நல்லா முத்தி போயிடாது. ஒரு 3 to 4 தான் வந்து ஒரு கொலைக்குமே அப்படி தான் மாறும். இப்போ நான் வீடியோ எடுத்துடுறேன். ஏன்னா இது வந்து எத்தனை மாறும் தெரியல. மாறினதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்து போகிறோம். அந்த பழங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உரிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளர்க்க வெரைட்டி தான். ஆனால் இலைய வந்து நார்மலாக நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு செடி இது.